ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம தைக்கும்போது ரொம்பவே நம்மளுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். சில சமயம் ஏன்டா தைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில சமயம் பார்த்தோன்னா ஃபுல்லாக உட்காந்து ஒரு 10 ஜாக்கெட் கிட்ட அடிப்போம் ஒரே நாள்லேயே. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையுமே நடக்காது. எடுப்போம் வைப்போம், ஆனால் வந்து அதை ஃபினிஷ் பண்ணவே மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும், ஒரு மாதிரி கேரிங்காக இருக்கும், தூக்கம் வர மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுருவோம். முடிச்சுட்டு நம்ம உட்காந்து தைக்கும்போது நம்மளுக்கு சில சமயம் இந்த மாதிரி நடக்கும். ஆனால் சில சமயம் நம்ம ஃபுல்லாக உட்காந்து நல்லா அப்படியே எனர்ஜெட்டிக்காக தைச்சிருவோம். எல்லா நாளும் இந்த மாதிரி நடக்கிறது இல்லை இல்லையா? அட்லீஸ்ட் வந்து வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஏன்டா தைக்கிறோம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட எண்ணத்தை தான் நம்ம மாற்றணும். ஒன்று, அன்னைக்கு வந்து நம்ம தைக்காம விட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள்லேருந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை நம்ம அன்றைக்கே கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் ஏதாவது கொடுத்தாகணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 1 மணி நேரம் வந்து நம்ம தூங்கிடணும். தூங்கிட்டு நம்மளோட மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு கப்பு சுடு தண்ணி நல்லா சூடாக வச்சு குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மைண்டும் ரிலாக்ஸ் ஆயிரும், நம்மளும் சுறுசுறுப்பாயிரும். அப்போ வந்து நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து தைக்கலையேன்னு அதையே நினச்சிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி அந்த டைமில் நம்ம தைக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சோம்பேறியாக இருக்கும், கடுப்பாக இருக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி தைக்கவும் முடியாது. இந்த மாதிரி டயத்தில் நம்ம இதை ஃபாலோ பண்ணோன்னா, நம்ம ஈஸியாக வந்து ப்ளவுஸோ இல்லை சுடிதாரோ ஏதோ ஒன்று நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இல்லை அந்த டைமில் வந்து எனக்கு அந்த ப்ளவுஸ் நாளைக்கு தான் கொடுக்கணும், அர்ஜென்ட் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ப்ளவுஸ் அப்படியே எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு யோசனையில் தச்சு அதை வந்து 1க்கு 2 வேலை ஆயிரும். அப்படி ஆச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம பிரித்து மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறப்போ வந்துட்டு நம்மளுக்கே கடுப்பாயிரும். அதேமாதிரி கஸ்டமரும் வந்து ஏதாவது குறை சொன்னாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப மைண்டு அப்செட் ஆயிடும். என்னடா இது எவ்வளோ சிரமப்பட்டு தைச்சோமே, இப்படி வந்து சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு நாள் அவங்கக்கிட்ட நான் மறுநாள் தரேன்னு கூட சொல்லிடலாம். அப்படி இது பண்ணிவிட்டு நம்ம மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ப்ளவுஸையும் கொம்பாக்கிருவோம். அதே மாதிரி நம்மளுக்கும் அன்றைக்கி வந்து ரெஸ்ட்டு எடுக்கவும் முடியாது. மறுநாள் என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் வேலையை பார்த்துட்டு நம்ம போயிடுவோம். அப்போது நம்மளுக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம அதை ஒரு நாளில் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்லை ஒரு 3 மணி நேரம் கூட நம்ம தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம மைண்டை ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிட்டு நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போயே கொடுக்கணும், மறுநாளே கொடுக்கணுன்ட்டு தப்பு தப்பாக தைச்சு கொம்பாக்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு தைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நான் ஒரு நாள் நாளைக்கு தரேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி முன்னாடியே கேட்டணும் கஸ்டமர்கிட்ட. கஸ்டமர் ஃபோனை வந்து கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணணும். கஸ்டமர் ஃபோனை வந்து ஐயோ ப்ளவுஸ் கேட்பாங்களே, நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு அட்டெண்ட் பண்ணாமல் நம்ம விடவே கூடாது. ஏன்னா என்ன சிச்சுவேஷன்றதை நம்ம சொல்லிடணும். ஒன்று அவங்க வந்து ஓகே சொல்லிடுவாங்க. இல்லைன்னா எனக்கு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு கூட கொடுங்க, நான் இத்தனை மணிக்கு தான் ஊருக்கு போகிறேன், இத்தனை மணிக்கு தான் எனக்கு தேவை அப்படின்னாவது சொல்லுவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட வேலையை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு கஸ்டமர் ஃபோன் அட்டெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, அப்புறம் கஸ்டமருக்கு வந்து மாற்றி மாற்றி சொல்கிறது, இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்காது. ஏன்னா நம்ம கரெக்டான டயத்தில் டெலிவரி பண்ணுறதும் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதும் தான் நம்மளுக்கு கஸ்டமர் பேஸை வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதனால நம்ம வந்து இப்போது நம்மளுக்கு முடியலை அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்துட்டு இன்றைக்கி என்னால் கொடுக்க முடியாது, நான் நாளைக்கு தரேன் அப்படின்றத சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சேஃபு. அதே மாதிரி கஸ்டமரும் அப்படியா சரி ஓகேன்ட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. நம்ம வந்து ஓகே நாளைக்கு தைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுறலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தைக்கிற டயத்தில் தூக்கமோ இல்லை தைக்கும்போது சோம்பேறித்தனமோ வருது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எடுத்து தைக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து தைக்கும்போது தப்பாகிறதோ இல்லை சில மிஸ்டேக்ஸ் வரும்போது அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரித்து தைச்சு அந்த துணியை வந்து இதாக்குறதோ இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஏன் இப்படி நம்ம பண்ணுறோம், அதுக்கு நம்ம டைரெக்டாகவே நம்ம சொல்லிட்டோன்னா என்னாக போகுது அப்படின்ற மாதிரி நானும் 2, 3 கஸ்டமர்கிட்ட சொல்லி பார்த்தேன். அழகா அவங்களும் வந்து ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை கொடுங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி இல்லை நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்படியா சரி நீங்கள் எப்போ வருவீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. நான் ஒரு 2 நாள் கழிச்சு வருவேன்னா அப்போ சரி ஓகே நீங்கள் அப்போயே கொடுங்க அப்படி. நான் கேட்டேன் அர்ஜென்ட் இல்லையாங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் அப்போ கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. அதே மாதிரி நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட ஃப்ராங்காக பேசிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம வந்துட்டு சொன்னால் ஏதாவது நினைப்பாங்களோ இல்லை வந்து
ப்ளவுஸ் அடுத்து குடுப்பாங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தேவையே இல்ல. நம்ம கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணி குடுத்து, கரெக்ட்டா டெலிவரி பண்ணிட்டு, நம்ம கரெக்ட்டா இதான் ரீசன்றத சொல்லிட்டோம் அப்படின்னா, எந்த கஸ்டமரும் நம்மள விட்டு போமாட்டாங்க. நம்மளோட ஸ்டிச்சிங் புடிச்சிச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கிட்ட தான் வருவாங்க. வேற யார்கிட்டயுமே போமாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட கரெக்ட்டான இத நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா கஸ்டமரும் வருவாங்க. அதே மாரி அவங்க மட்டும் இல்லாம, அவங்க ஒரு 4 பேர்ட்ட சொல்லி நம்மளுக்கு கஸ்டமர் இன்க்ரீஸ் தான் ஆவாங்களே தவிர, கம்மியாக மாட்டாங்க. அதே மாரி கஸ்டமர் வந்து இப்போ அர்ஜென்ட் ப்ளவுஸ் அப்படின்னாங்கன்னா, அத வாங்காம இருக்காதீங்க. கண்டிப்பா வாங்கிருங்க. ஏன்னா, அந்த மாரி நம்ம அர்ஜென்ட் ப்ளவுஸ் வாங்குனா தான் நம்ம கரெக்ட் டயத்துக்கு நம்ம டெலிவரி பண்ணுறோமா, அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணி குடுக்குறோமா, அப்பதான் நம்மளுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ மத்தவங்க குடுக்கும்போது, ஓகே என்னால வந்து இந்த டயத்துக்கு என்னால டெலிவரி பண்ண முடியுது. அதேமாரி கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணி குடுக்க முடியுது அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும். ஸோ அதே மாரி அர்ஜென்ட் ப்ளவுஸு இம்மீடியட்டா வந்து எனக்கு இத மட்டும் ஸ்டிச் பண்ணி குடுங்க, அத மட்டும் ஸ்டிச் பண்ணி குடுங்க, இந்த மாதிரி பண்ணி குடுங்க அப்படின்னா, நீங்க வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிறாதீங்க. கண்டிப்பா அதெல்லாம் வாங்குங்க. ஏன்னா, அதெல்லாமே வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ். இவங்கள்ட்ட போனா டக்குன்னு தச்சு குடுத்துருவாங்க. இவங்க கிட்ட வந்து கரெக்ட்டா இருக்கும் டெலிவரி. நம்மளுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்ற மைண்ட் செட் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, எப்பனாலும் சரி கஸ்டமர் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் நம்ம கிட்ட தான் தப்பாங்க. வேற எங்கேயுமே போமாட்டாங்க. ஏன்னா, நம்மளோட ஸ்டிச்சிங்கும் பிடிச்சிருக்கும். நம்ம கரெக்ட்டா டெலிவரி பண்ணிடுறோம். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பேமெண்ட் சொல்றீங்களோ அத குடுத்துருவாங்க. இது அதுன்ட்டு நம்மள்ட்ட பேசவே மாட்டாங்க. ஸோ இந்த மாரி டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கஸ்டமர் பேஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாரி ஸ்டிச்சிங்க்கு அவங்க மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவும் நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இப்ப தான் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லரிங் டிப்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் ஷேர் பண்றேன். நான் எப்படி வந்து டெய்லரிங் வந்து கத்துக்கிட்டேன், எப்படி நான் வந்து அத ஸ்டிச் பண்ணி கஸ்டமர் பேஸ கிரியேட் பண்ணேன். ஸோ எப்படி மந்த்லி ஏர்ன் பண்றேன், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.